கல்கத்தா, ஜூலை 4, 1983. வக்கீல்கள் தம்மிடம் வழக்கின் நேர்மையாக மதிப்பிட வேண்டும். கள்ளச்சந்தை பேர்வழிகள் மற்றும் இதர குற்றவாளி வழக்கை வக்கீல்கள் நடத்த மறுக்க. கிரிமினல் குற்றவாளிகளுக்கு வக்கீல்கள் ஆஜராகக்கூடாது. அறிவுபூர்வமான வாதத்தால் நாட்டின் பல்வேறு சட்டங்கள் குறித்து அவர்கள் நீதிபதியின் மனதில் ஒரு நல்ல சிந்தனையை உருவாக்க வேண்டும். சட்டக்கல்லூரி பிளாட்டினம் விழாவை துவக்கி வைத்து பாரத குடியரசுத் தலைவர் யானி ஜெயில் சிங் அவர்கள் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி. இந்த கருத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் சிம்ம சொப்பனம். ஜி.கே. என்று அழைக்கப்படும் ஜி. கார்த்திகேயன் எம்.எல். தொழிலாளர்களின் உரிமைக்காகவும் ஒற்றுமைக்காகவும் போராடுவதை தனது லட்சியமாக கொண்டவர். வக்கீல் தொழிலில் அந்த தனி மனிதர் சந்தித்த சுவையான வீரமான சம்பவங்கள் தான் சிம்ம சொப்பனமாக உங்கள் முன் சமர்ப்பிக்கப்படுகிறது. தொழிலாளர்களின் உரிமைக்கும் ஒற்றுமைக்கும் இந்த திரைப்படம் உதவுமானால் அதுவே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தொழிலாளியின் மூல தலைமை அவனுடைய முதுகெலும்புதான். அதை கேள்விக்குறியாக்காதீங்க, ஆச்சரியக்குறியா மாத்துங்க. உங்க கேஸ்ல நான் ஆஜராகிறேன். நாளைக்கு நீங்க வேலைக்கு போறீங்க. சைக்கிள் ஃபேக்டரி கிரிமினல் கேஸ் இன்னைக்கு வருது. அப்படியா? அந்த கேஸ்ல நீ ஆஜராக. சார் நான் எனக்கு ஜூனியர் தானே. என்ன நீ நியாயமா இந்த அடி தடி கேஸ்ல நீங்க என்கிட்ட தான் சார் ஒப்படைக்கணும். நான் கோர்ட்டுக்கு வழியா ஆள தீர்த்து கை கொண்ட இந்த டிராகன் பச்சை குத்திரிக்க இது சைனாவில குத்துறதா இல்ல பஜார்ல குத்துறதா? சைனா குத்தல சார், பஜார் குத்துதான். யூனியன் லீடர் சங்குனிக்கு போன் பண்ணி வர சொல்லு. நானே வந்துட்டப்பா. நினைக்கிறப்ப வர மனுஷனுக்கு ஆயுசு 100 ஆனா நீ என்ன சைத்தான்னு சொல்றேன். உன்னை சைத்தானாக்குனா சாவே இருக்காதுன்னு பார்த்தேன். நீ மனுஷனா இருந்து 100 வயசோட போடுங்க. வயசோட யாருக்குன்னா காலேஜ் டேஸ்ல இருந்து உனக்கு என்ன பார்த்தா போதும், ரேக்கி விடுற மூடு வந்துடும். பேப்பர்ல பாத்தியா வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒரே விஷயத்தை ஒரே சமயத்தில் நினைக்கிறோம். நினைச்ச வேடிக்கையா இருக்கு. நான் படிப்பு பாதியில நிறுத்திட்டு லேபர் யூனியன்ல சேர்ந்து அவங்க லீடர் ஆயிட்டேன். நீ படிப்பு முடிச்சுட்டு அதே லேபர் ப்ராப்ளத்துக்கு பெரிய வக்கீல் ஆயிட்டேன். பாத்தியாப்பா, வேலை நிறுத்த தடை மசோதா எப்ப வேணாலும் யாரையும் உள்ள தள்ளலாங்கிற ஆள் தூக்கி சட்டம். இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்லி பூச்சாண்டி காமிக்கிறாங்கல்ல. ஆமா, இந்த சட்டத்துக்கு நீதான் சாவுமணி அடிக்கணும். நீ உன்னுடைய யூனியன் மூலமா ரிட் ஃபைல் பண்ணு. பாக்கி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். துர்கா எல்லாம் ரெடி சார். சார் மட்டும் கையெழுத்து போட்டா போதும். எப்படி இவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணீங்க? காலையில பேப்பர் பார்த்த உடனே சார் இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்குவாருன்னு எனக்கு தெரியும். அதான் ரெடி பண்ணேன். உட்காருங்க.
இந்த கேஸை நீங்க எடுத்துக்கிறீங்க போலாதான் நான் உட்காந்து. அப்ப நிமிருங்க. நிக்கிறேன்னு சொல்லிட்டு சாயர் என்ன வேண்டியிருக்கு? என்ன கேஸ்? இவங்க தம்பி பேர்ல கொலை கேஸ். இதுல ₹1,00,000 உங்க ஃபீஸ் எடுத்துக்கீங்க. இந்த கேஸுக்கு நீங்க தான் ஆஜராக. வெரி சாரி, பணம் செலவாகிற கேஸ் நான் எடுத்துக்கிறது இல்லை. தொழிலாளர் சம்பந்தப்பட்ட கேஸ் மட்டும்தான் எடுத்துக்குவேன். நீங்க போகலாம். நீங்க கம்யூனிஸ்டா? வாட் கம்யூனிஸ்ட்? தொழிலாளியை பத்தி பேசினா கம்யூனிஸ்ட், முதலாளியை பத்தி பேசினா கேபிட்டலிஸ்ட், கடவுளை பத்தி பேசினா எத்திஸ்ட். அவனுக்குன்னு தனியா சிந்தனைகளே இருக்கக்கூடாதா? உங்க ஜாதி, மதம், அரசியல், இசம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என் சொந்த கண்ணால ஃப்ரீயா இந்த உலகத்தை பாக்குறதுக்கு அலோவ் பண்ணுங்க. உன்னைய முதுகுல ஒரு முத்திரையை குத்தி கழுத்துல ஒரு போர்டையும் மாட்டினாதீங்க. ₹1,00,000 ரொக்கம் இத போய் நீங்க வேண்டாங்கிறீங்க. ப்ளீஸ் கேட்டா ₹2,00,000 வாங்கண்ணா. சுத்தி எல்லாம் இருக்கிறாங்கன்னு பாக்குறேன். இல்ல நான் சின்ன வயசுல தலையில கொட்டு மாதிரி நறுக்குன்னு கொட்டியிருப்பேன். வந்த ஒரு பாடு வாங்கண்ணா. என்னங்க வந்தது வராதுமா தங்கச்சி காதை கடிக்கிறீங்க? யோ, நீ வக்கீல் தானே, நீயே சொல்லியா? என் மருமகன் இன்னைக்கு பாறையில இருந்து வர்றான். முதல்ல சொல்லியிருந்தா நாமெல்லாம் போய் ஏர்போர்ட்ல வரவேற்றிருப்போம்ல. அவருக்கு தான் வரவேற்பு வழி அனுப்பு எல்லாம் சுத்தமா பிடிக்காது. இந்த பார்ட்டிக்கு அவர்கிட்ட சண்டை போட்டு தான் சம்மதம் வாங்கினேன். அப்ப மாமா மட்டும் தான் ஏர்போர்ட் போயிருக்காரு ஆண்டி? யாருமே போகலையே. யாரும் போலன்னா அவன் எப்படி வருவான்? டாக்ஸி பேரம் பேசி வர ராத்திரி ஆகும். வாங்க தம்பி. Thank you very much, sir. That's all right. Hi, mommy. ஈஸ்வர், நல்லா இருக்கியாப்பா? கொஞ்சம் எப்படி மாப்பிள்ளை பத்தியா? Hello, mama. யார் மாப்பிள்ளை கார்ல? I don't know, some foreigner. ஐ டோன்ட் நோ எப்படி வீட்டு வாசல் வரைக்கும் வருது? கண்ணு, வாயு, கட்ட விரல், இந்த மூணை வச்சு உலகத்தையே சுத்திடலாம். இவ்வளவு நாளா நம்ம ஊர்ல கட்ட விரல கண்ணை மூடிட்டு வாயில வச்சு சூப்பரவங்கள தானே பாத்துருக்கிறேன். ஹாய் நரேஷ், டீல் முடிச்சிட்டியா? ஃபைனல் இயர் இந்த வருஷம் முடிச்சிருவாரு. தலைய தடவுறாரு. நீங்க 2 பேரும் தானே ஒன்னா படிப்ப ஆரம்பிச்சீங்க. இப்ப தங்கச்சிக்கு துணையா காலேஜ் போய்கிட்டு இருக்கிறார். அப்பா எங்கம்மா? இப்ப வந்துருவாரு. வழக்கம் போல அதே தொழிற்சங்கம், அதே லீகல் அட்வைஸ், அதே கோபம். இன்னும் அப்படிதானே? அதுல ஒரு மாற்றம் தம்பி. கோபம் மட்டும் 10 மடங்கு அதிகமாயிருக்கு உங்க அப்பாவுக்கு. அப்படியா? லைஃப் பிராக்டிக்கலா ஜோதியில ஈஸியா எடுத்துக்க தெரியும். என்ன மாதிரி? நம்ம மாதிரி. எல்லாரும் உள்ள வாங்க. ஆ, மறந்துட்டீங்களா? உன்னை மறக்க முடியுமா? உன்னை நினைச்சு நினைச்சு என் மனசு இந்த நெருப்பு மாதிரியே குப்பு குப்புன்னு எரியும். இந்த 4 வருஷத்துல என்கிட்ட ஏதாவது சேஞ்ச் தெரியுதா? ஓ ப்ளீஸ். வெயிட், வளர்ச்சியை சொல்றேன். நல்ல வளர்ச்சி தான். நான் ஃபாரின் போறதுக்கு முன்னாடி ஒரு மடிப்பு தான் இருந்துச்சு, இப்ப டபுள் ஆயிடுச்சு. பிரான்ஸ்ல இடுப்பு மடிப்பை வச்சுதான் பெண்களோட வளர்ச்சியே எடை போடுவாங்க. மடிப்பு வச்சு வளர்ச்சியை சொல்றாங்கல்ல. Congratulations. So, finished your last studies? Finished, sir. By the way, she is my daughter, Nandini. She is also studying. Hello. என்ன சார், ஜட்ஜ் ஆயிட்டீங்களா? ஜனம் சம்பாதிக்கிறத விட்டுட்டு ஹலோ மாச சம்பளத்துக்கு. ராவாச்சாரி. ஹலோ கைலாசம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹை ஸ்கூல்ல நாம 2 பேரும் ஒண்ணா படிச்சிருக்கோம். ஹை ஸ்கூல் இல்ல, எலிமெண்டரி ஸ்கூல்ல என் கூட படிச்ச பொண்ணுங்களே நான் மறக்க மாட்டேன். Oh, please. Wait. Thank you so much. Hi, Dad. Hi. How is everything? Fine. Very good. Durga. இது என்னுடைய சன். இவன் என்னுடைய ஜூனியர் துர்கா. ஹலோ. நல்லா தெரியுமே சார். லா காலேஜ்ல எனக்கு ஜூனியர். ஓ, இவன் உனக்கு ஜூனியர், நீ எனக்கு ஜூனியரா? மகனே, இனிமே சாவி கொத்த கீழே போட்டா நீயே குனிஞ்சு எடுத்துரு. வெல்கம் ஹோம் மை பாய். ஐயா சார், வரமுங்க.
எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க ஐயா, அதுக்காக தானே கூட்டிட்டு வந்தேன். ஹலோ, யுவர் குட் நேம்? ஐ எம் சடகோபாச்சாரி. ஐ அம் செல்லிக்குவா. உங்களை சைனா பஜார்ல பல்ல ஆஸ்பத்திரியில பார்த்த மாதிரி. ஆமாமா, அங்கேயேதான். இவ அப்பா கிட்ட கடவா பல்ல புடிங்கிறதுக்காக நான் போயிருந்தேன். ஏடா கூடமா எங்களுக்குள்ள கல்யாணம் ஆகி போச்சு. இப்ப மிச்ச பல்ல இவ புடிங்கிட்டு இருக்கா. குத்தி குத்தியே கொட்டி போச்சு. என்ன மாப்ள, அப்பா கிட்ட தானே ஜூனியரா பிராக்டிஸ் பண்ண போறீங்க? சேர்றத பத்தி ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. அவர் ஆஜராகிறதே ஆஃப்டர் ஆல் லேபர் கேஸ். அந்த கோர்ட்டுக்கு வர்ற ஜட்ஜுங்களே பஸ்ல சீசன் டிக்கெட்ல வாங்கிட்டு வராங்க. எனக்கு மாசத்துல எத்தனை கேஸ் கொடுப்பாரு, அந்த கேஸுக்கு எவ்வளவு ஃபீஸ் கொடுப்பாரு? அங்கிள், ஐ வாண்ட் டு அப்பியர் only for criminal cases. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். கரெக்ட். இப்படி அடிதடி கொலை கேஸுக்கு அப்பியர் ஆனா தான் நல்ல பேர் வரும். பேரை விடுங்க, அதை வச்சுட்டு நாக்க வைக்க போறோம். ஆ, முதல்ல இதை சேர்க்க பார்க்கணும். This is practically a world of money. அப்போ கைலாஸ் டாக்டர் சேர்ந்து இவருகிட்டயா? அதுக்காக நான் போய் ஃபாரின்ல படிச்சுட்டு வந்தேன். நம்ம ராகவாச்சாரி கிட்ட சேர்க்கிறேன். என்ன சார் உங்க சன் இப்படி சொல்றாரு? யார்கிட்ட சேர்ந்தா என்ன, அது அவருடைய விருப்பம். ஆனா ஒண்ணு மட்டும் நான் தெரிஞ்சு விரும்புறேன், தொழில ஒரு நேர்மையோட ஒரு லட்சியத்தோட நீ செய்யறாப்புல இல்ல. உங்க கேள்வியே தப்பு டாடி. ஆஸ் a lawyer, எவன் கேஸ் கொடுத்து காப்பாத்துன்னு சொன்னாலும் அவனுக்காக ஆஜராகிறது தான் வக்கீல் தொழிலோட லட்சியம். ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில அட்வொகேட்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க சார். One who speaks in favor of a person or cause. What's the meaning for husband and wife in your Oxford dictionary? Husband and wife, புருஷன் பொண்டாட்டி. அதுல புருஷன் என்ன செய்யணும், பொண்டாட்டி என்ன செய்யணும்னு போட்டுக்கானா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தலைகளை புரட்டிருக்கா உனக்கு முன்னாடி. என்ன நேரடியா கேட்கிறேன், ஒருத்த குற்றம் பண்ணிட்டான்னு வச்சுக்க, அந்த கேஸ்க்கு நீ ஆஜராகியா? குற்றவாளின்னு முடிவு பண்றதுக்கு அவ யாரு? அது அவனே சொல்றான்டா, நான் ஒரு கொலை செய்துட்டேன், நீ இந்த கேஸ்ல ஆஜராகி என்ன காப்பாத்துக்கணும், அப்ப நீ என்ன செய்வேன்னு கேட்கிறேன். அவன் குற்றம் செய்திருக்கலாம், ஆனா அவன் செய்தது குற்றமா இல்லையான்னு சொல்ற உரிமை சட்டத்துக்கு தான் உண்டு. பொண்டாட்டி கற்பழிக்கப்பட்டதை புருஷன் பார்த்தான், குத்துனான், செத்தான். உணர்ச்சி வசப்பட்டு செய்த காரியம் சட்டத்துல விடுதலை. இதுக்கு என்ன சொல்றீங்க? சட்டம் எவ்வளவு சோமாளித்தனமானதுங்கிறது ஒன்ன விட எனக்கு நல்லா புரியுது. தனக்கு வசதி இல்லைங்கிற காரணத்துக்காக வயிற்றுக்குள்ள இருக்கிற சிசுவை கரைச்சிட்டா சட்ட பிரகாரம் அது தப்பே கிடையாது. ஆனா அதுவே குழந்தையா பிறந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க கூட வசதி இல்லைங்கிற காரணத்துக்காக அந்த தாய் அந்த குழந்தையை கொண்டுட்டான்னா சட்ட பிரகாரம் அவளுக்கு மரண தண்டனை. ஆனா போறது 2 உயிர் தான். இதுக்கு என்ன சொல்றேன்? அது வந்து பைத்தியக்காரா, வக்கீலுக்கு படிச்ச ஒருத்தர் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? தான் படிச்ச சட்டத்தை தனக்கு துணையா வச்சுக்கிட்டு மனிதாபிமானத்தோட லட்சியத்தோட தொழில் செய்யணும். உங்க லட்சியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னுடைய லட்சியம் தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடுவது, ஓட்டு போடுவது, ஓடிப்போய் பஸ்ஸில் இடம் பிடிப்பது, தெருக்குழாயில நின்று கொண்டு தண்ணீருக்காக சண்டை போடுவது. இதுதான் உங்களுடைய உரிமைகளா? நோ. உழைப்பு, அதற்கேற்ற ஊதியம், சிந்திய வியர்வைக்கு உண்டான பலன். மேடை பேச்சுகளும் கோஷங்களும் கொடிகளும் நாம் நினைக்கும் மாற்றத்தை உருவாக்கிவிட முடியாது. சட்டம் என்ற பீரங்கி கொண்டுதான் அந்த கோட்டையை தகர்க்க வேண்டும். நிம்மதியா தொழில் பண்றதுக்கே விட மாட்டாங்க இந்த நாட்டுல. கூலிக்கார பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு மட்டும் புதுசு புதுசா ஆளுங்க உருவாகிட்டே இருக்காங்க. கட்சிக்காரங்க ஓட்டுக்காக அவங்கள சப்போர்ட் பண்றாங்க, யூனியன் லீடருங்க உழைப்புக்காக சப்போர்ட் பண்றாங்க. இந்த லாயருக்கு இன்னையா வந்தது, இவன் தாயா நமக்கு பெரிய தலைவலி. பெரிய லட்சியம் பேசினா மட்டும் பரவாயில்லை. ஒன்னா கைய நீட்டான். அந்த ஆளுக்கு ஹைகோர்ட்ல பேர் என்ன தெரியுமா? மொரட்டு ஜீனியஸ். கொஞ்சம் இருங்க, நம்ம 4 பேரு பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவர் வாய திறக்கல. அவர் எப்படி பேசுவாரு? 2 பேரும் உறவாச்சே. எனக்கா என்னுடைய ஒரிஜினல் கலர் உங்களுக்கெல்லாம் தெரியாது. நமக்கெல்லாம் ஏதியா பந்த பாசம். நீங்கெல்லாம் அந்த ஆளுடைய மேடை பேச்சை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நமக்கு சாதகமான ஸ்ட்ரைக் தடை சட்டத்தை எதிர்த்து அந்த ஆளு ஹைகோர்ட்ல ரிட்டு போட்டிருக்கிறாரே, அத பத்தி சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். GK is appearing against the government ordinance. And who is going to oppose GK? சுப்ரீம் கோர்ட் லாயர் டெரர் ரங்கபாஷ்யம் பிக்ஸ் பண்ணியாச்சு. ஜிகே க்ளோஸ்.